மேடையில் அடுத்ததா வரப்போறது அண்ணாச்சி ஏரலிமான். வாங்க. இங்கே ஒரு சில காதலர்கள் இப்போ இன்னைக்கு கிரேஸ் அக்கா உட்காந்துருக்காங்க. அவர்களும் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்றைக்கி சந்தோஷமாக அண்ணன் கருணாஸ் அவர்களும் அக்கா கிரேஸ் அக்கா அவர்களும் இன்றைக்கி சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் காதலில் ரெண்டு வகையா, ஒன்று நல்ல காதல், ஒன்று காதல், அந்த மாதிரி காதல். இதில் எந்த காதல், இதில் நல்ல காதல் கெட்ட காதல்லே தெரில. ஏன்னா அன்னைக்கு என்கிட்ட ஒரு ஆள் வேகமாக வந்தார். எப்படியாவது ஒரு பணக்கார புள்ளையை கல்யாணம் பண்ணால் என் பண கஷ்டம் தீர்ந்துருயா அப்படின்னாரு. கெட்ட வேண்டிதானே, நல்ல விஷயம். கெட்ட வேண்டிதானேன்னா என் பொண்டாட்டி சம்மதிக்க மாட்டேங்க ஐயா. எப்படி எப்படி காதல் பாருங்க இது. அடுத்தாப்புல அன்னைக்கு ஒரு அம்மா வேகமாக வந்துச்சு. அது அம்மாவா ஆன்ட்டியா இல்லை சின்ன பிள்ளையானே தெரில, மதிக்கவே முடியல. வேகமாக வந்துச்சு, காதலன்ட்ட சொல்லுது, வாழ்ந்தா உங்கள் கூட தான் அப்படின்னுச்சு. அவன் சொல்கிறான், இதுக்கு நான் சம்மதிக்கலைன்னா பேசாமல் என் புருஷன் கூட வாழ வேண்டியதான். அந்தம்மா காதல்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். இது பரவாயில்ல. சில இடங்களில் ஒரு காதலன் அன்றைக்கி வந்து காதலியை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னால், அண்ணாச்சி நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன், அவள் பார்வைக்கு அர்த்தம் எனக்கு புரியுது, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்க அது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா. இல்லை ஏன் அப்படின்னா, ஏன் அவள் பேசுனது தெலுங்குல்ல, அவன் தெலுங்கில் பேசுன யாருக்கு புரியும்? இந்த மாதிரி இது பரவாயில்ல. அன்றைக்கி ஒரு 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ண உடனே இவன் நேராக கிளம்பி அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு போயிட்டான் போல் இருக்கு. நேராக வீட்டுக்கு போயிட்டு வந்து காதலிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீயும் நானும் இந்த ஜென்மத்தில் ஒன்று சேர்ற மாதிரி தெரில, நேற்று உன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னோடனே, அப்படியா எங்கள் அப்பாவை பார்த்து பேசுனீங்களா? இனிமேல் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நேற்று தான் உன் தங்கச்சியை பார்த்தேன். அப்புறம் இந்த காதல் எப்படி இருக்கும்? பரவாயில்லையா? இது இப்போ இதெல்லாம் முடிஞ்சு சில இடங்களில் வந்து காதல் சக்ஸஸ் ஆகும். அப்போது 2 பேர் லவ் பண்ணாங்க. அந்த பையனை கூப்பிட்டு அவங்க பொண்ணோட அப்பா பேசுகிறாரு. ஏம்பாங்க வா, நீ என் பொண்ணு லவ் பண்ணுறத கேள்விப்பட்டேன், அதனால் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ உனக்கு மாத வருமானம் என்ன? ஐயா நான் மாதம் 7,000 ரூபா சம்பாதிக்கய்யா. வெரி குட் வெரி குட். நீ 7,000 சம்பாதிக்க, என் பொண்ணு ஒரு 5,000 ரூபா சம்பாதிக்கா, மொத்தம் 12,000 ஆச்சு. இந்த 2ஐயும் வச்சுக்க நீங்கள் நல்லபடியாக குடும்பம் நடத்தலான்னு. அவசரப்படாதியே, உங்கள் பொண்ணு சம்பளத்தையும் சேர்த்தான் சொன்னேன் அப்படிங்காங்க. இந்த மாதிரி சில இடங்களில் மாட்டிக்கும். இது பரவாயில்ல. கல்யாண வீடு, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிற இடத்துல ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். மாப்பிள்ளை உயர்ந்த இடம், பயங்கர வசதி. அப்படி என்னப்பா பெரிய வசதி? ஐயா ஒரு பென்ஷனாகவே மாதம் 6,000 ரூபாங்கிறான்னு பார்த்துக்கேன். பென்ஷன் வாங்குற வயசில் போய் பொண்ணு பார்க்க போகிறாங்க விளக்கு மாதிரி. இந்த மாதிரி கல்யாணம். ஒரு டீச்சருக்கு கல்யாணம். டீச்சர் கல்யாண வீட்டுக்கு வேகமாக போகிறேன். ஏகப்பட்ட சேர் எம்டியாக கிடக்கு, யாருமே உட்காரல, எல்லாம் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் விசாரித்தேன், என்னங்க இவ்வளோ சேர் கிடக்கு யாரும் உட்காரல அப்படின்னா, இவங்கெல்லாம் லேட்டாக வந்தவங்க, டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்து நிற்க வச்சுருக்காங்களா அவளே. கல்யாண வீட்லேயுமா உங்களுக்கு இது? இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அதாவது சார் ஒரு சின்ன கேள்வி, காதல் வந்து நல்ல காதல் நல்லா இருக்கணும். நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. நல்ல காதல் அப்படின்னா பொண்ணோட அப்பா அருவாளை தூக்கிட்டு வருவான். கள்ள காதல் அப்படின்னு சொன்னால் பொண்ணோட மாப்பிள்ளை அருவாளை தூக்கிட்டு வருவான். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அதனால் நல்ல காதலை ஆதரியுங்கள், வாழ்த்துங்கள், வாழ விடுங்கள். எல்லாமே சிரிப்புதான் நிகழ்ச்சியை பாருங்கள், சிரித்து மகிழுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி பேசுனது கேட்டேடா? அண்ணாச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கும்ல? சோமா இருக்கியா? நல்ல சோத்துக்குன்னு கவலை. அண்ணாச்சி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு யார் யார் மாதிரி பேசணுமோ அப்படியே பேசிவிடுவோம். நம்ம ஊர் ஏரல் தான். தெரியுங்களா? கண்டிப்பா அண்ணே, உங்கள்கிட்ட ஒரு கேள்விண்ணே. ரொம்ப நாளாக உங்களை பார்க்கும்போது கேட்கணும்னு நினைச்சேன். கேளுங்க. எங்கள் ஊர் வந்து அல்வாவுக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த பேர் உங்களுக்கு எப்படின்னு வந்துச்சு? இது யார் வச்சா? இல்லை, அதான் சத்யராஜ் சாரே கேட்டார். எனக்கு அமைதிப்பாய் படத்தில் தான் அந்த வேலைகள்லாம் பார்த்துருப்போம். அதாவது கஸ்தூரிக்கு பர்த்டே. கஸ்தூரி வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. அப்போ சத்யராஜ் சார் வந்து அந்த பொண்ணை கெடுக்கணும்னு சொல்லிட்டு போவார். அப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. நான் ரொம்ப நேரம் கழித்து வருவேன். சரி, நான் என்னன்னாக்கா அபின் வாங்கிட்டு வந்திருக்கேன். சார் அபின் அதை வந்து அல்வாவுக்குள்ளே வச்சு அந்த பொண்ணுக்கு கொடுத்து கெடுத்துருவார். அதுதான் வந்து இன்னொரு சத்யராஜ் பிறக்கிறதுக்கு அதான் படத்துடைய டேர்னிங் பாயிண்ட்டு. சரி சரி. அப்போ வந்து சத்யராஜ் சார் ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், என்ன தலைவா நான் தானே அல்வா கொடுத்தேன், நீங்கள் அபின் தானே வாங்கிட்டு வந்தீங்க
அப்போ அபின் வாசன் தானே வச்சுருக்கணும், எதுக்கு அல்வா வாசன் வச்சிங்க? இல்லை தலைவா அது ஒரு கேச்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சேன் ரொம்ப நன்றி. அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய காமெடியெல்லாம் ரொம்ப ரசிக்க முடியா இருக்குது. நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.